நம்ப வச்சு கழுத்து அறுக்கிறது இல்ல, அப்படி என்ன சந்தோஷம்? சிவா வேண்டாம் சிவா, அப்புறம் பேசிக்கலாம். ஐலி நீ சும்மா இரு. இவர் வரேன்னு சொன்னதும் நேத்து எவ்வளவு சந்தோஷமா நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். அதெல்லாம் உனக்கு தெரியும் தானே? இவர் வருவாருன்னு நம்ம எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்படி நீங்க வராம போனதுனால என்ன ஆச்சுன்னு தெரியுமா? என் அம்மாக்கு என்னால திதியே கொடுக்க முடியாம போயிடுச்சு. நீங்க வராம போனதுனால ஏமாந்தது நான் மட்டும் இல்ல, என் அம்மாவும் தான். என் அம்மா சாகுற வரைக்கும் உங்களை நம்பி ஏமாந்தே செத்து போனாங்க. அதுக்கப்புறம் நான் இத்தனை வருஷமா உங்களை நம்பி நான் இருந்ததுக்கு என்னையும் நல்லா ஏமாத்திட்டீங்களா? இப்பதான் மனசு ஏதோ திருப்தி ஆகலனாலும் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி சிச்சுவேஷன் அமைஞ்சது. ஆனா இதுலயும் என்ன நல்லா ஏமாத்திட்டீங்க. இப்படி வாழ்க்கை முழுக்க நான் எத்தனை தடவை தான் ஏமாத்திக்கிட்டே இருக்கிறது? ஏங்க உங்களதான் என்ன பார்த்து உங்களுக்கு பாவமாவே இல்லையா? நீங்க வரேன்னு சொல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, எல்லா வருஷம் மாதிரியே இந்த வருஷம் நானே அம்மாக்கு திதியை கொடுத்திருப்பேன். ஆனா நீங்க கண்டிப்பா என்கிட்ட வரேன்னு சொல்லி வாக்க கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன நீங்க ஈஸியா அந்த வாக்க மீறிட்டீங்க. ஆனா அதுக்காக அனுபவிக்கிறது நானும் என் அம்மாவும் மட்டும்தான். உங்களுக்காக நான் மட்டும் காத்திருக்கல, நிச்சயமா அம்மாவோட ஆன்மாவும் நீங்க வருவீங்கன்னு காத்திருந்திருக்கும். அவங்களால போறதுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்க முடியுதா? அம்மா என் கனவுல வந்தாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க இன்னும் என்ன சுத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். உங்களை நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். அதனாலதான் உங்க கையால அவங்களுக்கு திதி கொடுக்கணும்னு சொன்னேன். ஆனா நீங்க எனக்கும் என் அம்மாவுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்துட்டீங்கல்ல.